சரி சொல்லுங்க, வீட்ல எந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்கு உங்களுக்கு? 100%. அப்படி என்னப்பா ஃப்ரீடம் உங்களுக்கு? 100 இல்ல 50-50. 50-50. சரி, என்ன 50ல என்னென்ன இருக்கு, என்னென்ன ஃப்ரீடம் இருக்கு, எதுல எல்லாம் ஃப்ரீடம் இல்ல உங்களுக்கு? ஸ்டடிங்ல ஃப்ரீடம் இல்ல. ஏன்னா உங்களால படிக்க முடியல, நிறைய படிக்க முடியல, அதுல ஃப்ரீடம் இல்ல. நிறைய படிக்க சொல்றாங்க, அதானே, அதுல தானே ஃப்ரீடம் இல்ல. கரெக்ட். சரி, யாரு வீட்ல ஸ்ட்ரிக்ட், யாரு ரொம்ப ஃப்ரீயா விடுவாங்க சொல்லுங்க. அப்பாவா அம்மாவா? அம்மாவா? இவளுக்கு பதில் வந்துருச்சு, சொல்லுங்க பரவாயில்ல. இயல் கமான். சொல்ல முடியாது. சொல்லலாம், நாங்க பெர்மிஷன் வாங்கிட்டோம், சொல்லுங்க. ஆக்சுவலி அப்பா தான் எங்களை ஃப்ரீயா விடுவாங்க. யாரு? மம்மி ஸ்ட்ரிக்ட். மம்மி ஸ்ட்ரிக்ட் இல்ல, 2 பேரும் எங்களுக்கு ஃப்ரீயா விடுவாங்க. அப்படிதான் சொல்லி கூட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்துட்டு வாழ்க்கையில தப்பிச்சுக்கோ, கரெக்டா சொல்லிருது. பட் இந்த அப்பாக்களே இப்படிதான் இல்ல, ஃப்ரீயா விட்டுட்டு இந்த ஸ்கோர் பண்றதுலாம் அவங்க பண்ணிட்டு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறதுலாம் அம்மாக்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆக்சுவலா இப்ப என்ன விஷயம் தெரியுமா, அததான் நான் இப்ப சொல்ல வந்தேன். இப்போ அப்பாக்கள்லாம் இருக்கிறவங்க எல்லாம் 90s கிட்ஸ் 80s கிட்ஸ், அவங்க பீரியட்ல எல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்டா வளர்க்கப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. அப்போ வெளியில போக கூடாது, திட்டு வாங்குவோம், மார்க் எடுக்கலன்னா அடி விழும், புரட்டி எல்லாம் அடி வாங்கினோம், துரத்தி எல்லாம் அடி வாங்கி இருக்கிறோம். பெல்ட் அதெல்லாம் சார் அவருடைய சொந்த ஹேங்கர்ல எல்லாம் அடி வாங்கிருக்கேன். அதுதான். சோ இப்படி இருந்தவங்க இப்ப மைண்ட் செட் எப்படின்னா, நம்ம தான் அடி வாங்கிட்டோம், எதுக்கு குழந்தைங்களை இப்ப அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு, ஃப்ரீயா இருக்கட்டுமே, என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், லெட் தெம் டிசைட், அவங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணட்டும், படிப்பு வரலையா வாங்க 4 ரீல்ஸ் போடுவோம், 4 வீடியோ போடுவோம், இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறதுனாலதான் நீ சொன்னது விஷயம் நடக்குது. இந்த அப்பாக்கள்லாம் இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. ஆக்சுவலா மதர்ஸ் என்ன பிரச்சனைனா, ஏங்க நான் கூட தான் வளரும் போது எங்க அப்பா கிட்ட பெல்ட்டால அடி வாங்கியிருக்கேன், கையால் அடி வாங்கியிருக்கேன். சோ பெண்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உங்களுக்கு பழக்கப்பட்டுச்சு. ஆண்களுக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவ். பெண்கள் மைண்ட் செட் என்னன்னா, நான் வாங்கினேன்ல என் பையனும் வாங்கட்டும் அப்படிங்கிறது. அப்படியெல்லாம் என் அப்பாவும் வாங்கியிருக்காங்க. அப்படியா? எவ்வளவு வாங்கி இருக்கிறாரு? அப்பா யார்கிட்ட வாங்கினாரு? அம்மா கிட்டயா இல்ல அவங்க பேரண்ட் கிட்டயா? கரெக்டா சொல்லு. இப்ப நீ சொல்லு இயல். இல்ல நீ கரெக்டா வந்துட்ட. அப்பா யார்கிட்ட அடி வாங்குனாரு? என் அம்மாவும் என் தாத்தாவும். அம்மா தாத்தா 2 பேர்கிட்டயும் அடி வாங்கியது. மை காட். அப்ப குழந்தைகளுக்கு இல்ல, அப்பாக்களுக்கு தான் ஃப்ரீடம் இல்ல. இப்போ நான் என்ன கேக்குறேன், இயல் உங்க வீட்ல யாரு ஸ்ட்ரிக்ட் என்னென்னலாம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, வீட்ல உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஃப்ரீடம் ஜாஸ்தி தேவைப்படுது இப்போ? தூங்குறது. இதுல இல்ல இப்போ ஃபர்ஸ்ட் இயல் சொல்லணும். தூங்குறதா? இயல் நீங்க சொல்லுங்க. தூங்குறது. தூங்க விடுறது இல்லையா? ஃப்ரீடம் வேணும்னா என்ன, லேட்டா தூங்கணுமா இல்ல காலையில லேட்டா எந்திரிக்கணுமா? லேட்டா தூங்கணும், லேட்டா ஊரு சுத்தணும். ஓகே, அப்ப ஸ்கூலுக்கு எப்ப டைமுக்கு நம்ம போக முடியாதுல்ல, அப்ப என்ன பண்றது? லீவு போட்டு போயிடலாம். அவ்வளவுதான். என்ன இருக்கு இப்ப? அவங்களுக்கு தூக்கம் வேணும். குரூப்ல கிளாஸ் வர்க் அனுப்பாங்க, நாங்க எழுதிடுவோம். போதுமே. குரூப் இது என்னப்பா இது வம்பா இருக்கு? கிளாஸ் வர்க் அனுப்புனாங்கன்னா நம்ம எழுதணுமா? நீங்க இல்லைங்க, அவங்க எழுதி அவங்க தான் சொல்றாங்க. இயல் இப்போ லேட்டா தூங்கணும், லேட்டா எந்திரிக்கணும். பட் அதுவே வந்து ஒரு ஃப்ரீடம்ல. ஏன்னா நம்ம காலத்துல எல்லாம் ஸ்கூலுக்கு நம்ம போறது மிஸ் பண்ணிட்டோம்னா ஹோம்வொர்க் இருக்காது, என்ன பண்றதுக்கு தெரியும். இவங்களுக்கு பாருங்க வாட்ஸ்அப்ல வந்து அனுப்பிச்சிருவாங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இவங்க பார்த்து படிச்சுப்பாங்க. இப்போ லேட்டா தூங்கணும்னா அது வரைக்கும் என்ன பண்ணணும்? விளையாடணுமா, டிவி பார்க்கணுமா, இல்ல என்ன பண்ணணும்? விளையாடணும். லேட்டா தூங்குற வரைக்கும். ஒரு குழந்தைக்கு வேற என்னங்க ஆசை இருக்க போது? இப்போ இவ்வளவு பேசுறாங்க இல்லையா, இதுவே இப்ப இருக்கிற ஒரு பெரிய ஃப்ரீடம். அதை தாண்டி இவ்வளவு விஷயங்கள் தெரியுது இல்லையா, அதுவும் ஒரு பெரிய ஃப்ரீடம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். என்னன்னா, இவங்க பசங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இத பத்தி வெளியில இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இப்ப இருக்கிற குழந்தைங்களுடைய சுதந்திரம் ஃப்ரீடம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்களாம் வந்து ரொம்ப ஃப்ரீடமாக இருக்காங்க. ரீசன் வந்து நிறைய நம்ம இருக்கும் போது ஃபோன்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து நல்லா ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. எங்கே வெளியே போகிறோன்னாலும் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஜென்ரேஷனில் அதெல்லாம் விடவே மாட்டாங்க. டைம் லிமிட்டு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு. ஸோ அவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன். இப்போ இருக்க குழந்தைங்க நல்லா சந்தோஷமாக ஃப்ரீடமாக இருக்காங்க. எனக்கு முன்னாடிலாம் எனக்கு இப்படி இருக்க முடியாது. கிடைச்ச நேரம் பீச்சுக்கு வர முடியாது, பார்க்கு போக முடியாது, ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது. இப்போதைக்கு பசங்க கேட்கும்போதெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், கேட்கும்போதெல்லாம் கடையில் போய் என்ன வேணுமோ வாங்கி கொடுக்குறோம். சூப்பர் மார்க்கெட்டில் போய் என்ன தேவையோ எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். நாங்களாம் சின்ன பக்கத்தில் பெட்டி கடையில் தான் வாங்கி சாப்பிட வேண்டியிருந்தது. இதனால ₹1 ₹2 கொடுத்து இப்போ பசங்க ₹500 ₹1000 செலவு பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது. அதனால் என்ன கேட்டால் இப்போ உள்ள பசங்க ரொம்ப ஜாலியாக சுதந்திரமாக இருக்காங்க. அம்மா அப்பா என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்காங்க.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து ஃப்ரீயாக தான் இருக்காங்க நல்லா. அவங்களுக்கு வந்து நிறைய வந்து என்டர்டைன்மெண்ட் நிறைய இருக்குது. அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் வந்து வீட்லேயும் சரி, ஸ்கூல்லேயும் சரி, பப்ளிக் பிளேஸ்லேயும் சரி, நிறைய இடத்துல ஃப்ரீடம் இருக்குது. எங்கள் காலத்துலாம் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸ்கூல் விட்டால் வீடு விட்டால் விளையாட்டு, இவ்வளோதான். ஆனால் இப்போ இருக்க பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஸ்கூல்லையும் சரி, வெளியும் சரி, காலேஜ்லேயும் சரி, மூவி பார்க்குறது, நிறைய என்டர்டைன்மெண்ட். நீங்கள் சொன்ன மாதிரி மொபைலு, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் நிறைய இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ அந்த சொசைட்டியே மாறிடுச்சு இல்லையா, அவங்களுக்கு நிறைய வந்து எலிஜிபிலிட்டி இந்த இதெல்லாம் இருக்குது. பேரண்ட்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இயல் வந்து நல்லா பாட்டு பாடுவீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். எங்களுக்காக ஏதாவது ஒரு பாட்டு மட்டும் ஒரே ஒரு பாட்டு மட்டும், ஒரு பாட்டு. கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி பொன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்க சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது, ஓஹோ கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே. ஸோ இவ்வளோ நேரம் நமக்காக இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்குது அப்படிங்கிறத லியோ படத்தில் நடித்த இயல், டாடா படத்தில் நடித்த இளன், ரெண்டு பேருமே அழகாக வந்து க்யூட்டாக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஒரு குழந்தைங்களோட மனநிலை என்ன அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அண்ட் நடுவில் ஆக்சுவலாக பேரண்ட்ஸும் வெளியில் ஆடியன்ஸாக அவங்களும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அண்ட் இதுக்கிடையில இவங்க 2 பேரும் நமக்காக அழகா பாட்டு வேற பாடினாங்க. சங்கத்துல நம்ம ஷாங்கி வழக்கம் போல ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட மக்களை போய் சந்திக்க போறாரு. ரெடியா? வேற லெவல் கொஸ்டின் ஒன்று ரெடி பண்ணிருக்கிறேன். அதாவது ஃபுல்லா ஜெனரல் நாலேஜ் தெளிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது வருஷத்துக்கு 12 மாசம் இருக்கு, 30 நாள் இருக்கு, 31 நாள் இருக்கு. பிப்ரவரி மாசம் மட்டும் 28 நாள் இருக்கு. எனக்கு தெரியும் ஆன்சர் என்ன? ஒரு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். பாத்துடலாம். மாதம் அது ரொம்ப நாளாகவே வச்சுட்டாங்க. இப்போ 22 நாள் நாம யாருக்கு என்ன பாவம் பண்ணணும், என்ன துரோகம் தெரியல பண்ணலாம். மற்ற மாதம்லாம் 30 நாள் வச்சுட்டு அதுக்கு மட்டும் 28 நாள் வச்சு. அதான் ஏன் வச்சிருக்காங்க தெரியல. நான் காலண்டரை பார்க்கும்போது தான் 28 நாள்னு, ஒரே ஒரு நாள் தான் 29 நாள் வந்துச்சு. அதுவும் தெரியாம நடந்திருக்கு. மற்ற நாள் 22 தான் வருது. வாழ்க்கையில எவ்வளவு சோகம் உங்களுக்கு. என்ன செய்யறதுன்னா ரீசார்ஜ் பண்ணும்போது 20 நாள் தான் வருது. ஓ, அது வேற பிரச்சனை. முழு 30 நாள் எந்த ரீசார்ஜ் வர மாட்டேங்குது. வேற இன்னும் எவ்வளோப்பா பிரச்சனை இருக்கு. போதும் நம்மளுக்கு இது போதும். பிப்ரவரியில இருந்துட்டு போகுது, மன்னிச்சு விட்டுறலாம். ஆமா, இது வந்து வெக்கேஷனுக்கு முன்னாடி மாசம், அதனால அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஓ, வெக்கேஷன்ல 28 நாள் வச்சாங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆமா, அந்த காலத்திலேயே வெக்கேஷன்லாம் இருந்திருக்கு. ஏப்ரல் மேல வெக்கேஷன். ஆமா, மார்ச்ல எக்ஸாம், அதனால வச்சிருக்காங்க. எக்ஸாமுக்கு படிக்கணுங்கிறதுக்காக 28 நாள். பிரில்லியன்ட். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.